இந்த தாவேகாவினுடைய இந்த இளைஞர் பட்டாளம், இந்த கூட்டம் எங்கிருந்து போகும் அப்படின்னா, ஒன்னு விசிகாவில இருந்து போகும், இன்னொன்னு நாம் தமிழர் கட்சியிலிருந்து போகும், இன்னொன்னு தேமுதிகவில இருந்து போகும். இது பொதுவான ஒரு பார்வை. ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இது நிகழாதுன்னு நினைக்கிறேன். இப்போ எங்க ஊர் கன்னியாகுமரி நீங்க வந்துட்டீங்க, நாங்க காங்கிரஸ் திமுக அதிகமான வாக்கு இருக்கு, பிஜேபிக்கு வாக்கு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸும் திமுக அதிகமான வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், மீனவர்கள், கிறிஸ்தவர்கள் வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. இப்போ அது பாத்தீங்கன்னா திமுகவோட வாக்காக தான் இருக்கும். ஏன்னா அவர்கள் காலங்காலமாக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பகுதியில திமுகவுக்கு ஒரு சேதாரம் ஏற்படும். நீங்க அப்படியே கோயம்புத்தூர் பெல்ட் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடும்போது அதிமுக வாக்குல ஒரு சேதாரம் ஏற்படுது. நீங்க சொன்ன கணக்குப்படி அது ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கு நம்ம பொருத்த முடியாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்க்கும் பொழுது இப்போ கோயம்புத்தூர் பெல்ட்ல அதிமுக பெரிய பாதிப்பு ஏற்படும், கன்னியாகுமரி பெல்ட்ல திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பாதிப்பு. உதாரணத்துக்கு இந்த 2 ஏரியாவே சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படித்தானே நம்ம பார்க்கணும். நம்ம ஒட்டுமொத்தமா விசிகாவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் பாதிப்புன்னு நம்ம பண்ணிட முடியாது இல்லையா? விசிகா நிற்பது ஒரு 10 தொகுதின்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம். உதாரணம் சொல்றேன், 6 தொகுதி, 7 தொகுதி, 8, 10. இப்போ 10 தொகுதியில மட்டும்தான் விசிகா வாக்கு. ஆனா விசிகா ஆதரவாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க இல்லையா? அந்த இளைஞர்களோட வாக்குகள் விஜய்க்கு வந்துச்சுன்னா விசிகாவுக்கான பாதிப்பா கருத முடியாது. அது திமுகவான பாதிப்பா மாறிடும். ரசிகர்களாகத்தான் இருக்கும். ஆனால் அது வந்து தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு தலைவனுக்காக நான் அர்ப்பணித்து விடுகிறேன் என்று சொல்லுவதற்கு நாம் ஒன்றும் ஒரு நம்ம ஊர் அதிமுகவே பெரிய உதாரணம் சார். எம்ஜிஆர் அப்படி தானே வந்தாங்க. நம்ம ஊர்ல கல்ச்சராவே நம்ம ஊர்ல எம்ஜிஆர் கம்பேர் பண்ணல, எந்த தலைவனோட இல்ல கம்பேர் பண்ணல. அவருடைய அரசியலுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால வந்ததை தாண்டி இல்ல சார். அவர் 20 ஆண்டு காலம் திமுகவுல வேலை பார்த்தார் சார். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தார் சார். ஒரு பையன் பேசினதை நான் பார்த்தேன். நாம் தமிழர் சீமான் அவர்களை பேசியது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலா இருக்கும். அந்த வயதில் அப்படிதான் பேசுவாங்க. ஆனா அந்த தலைவரே நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களே விஜய் வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த சின்ன வயசு பையன் பேச பெரிய தவறு மாதிரி தெரியல. அவரை கம்பேர் பண்ண மண்ணையும் வளத்தையும் மானுட கலாச்சாரத்தையும் போற்றி பாதுகாக்கக்கூடியது திரைப்படத்திலிருந்து வருமா? வரலையே. பொறுமையா வரும் சார். எப்ப வரும்னா 50 வருஷம் கழிச்சா? கட்சி ஆரம்பிச்சு முதல் வருஷத்துல நீங்க பொலிட்டிசைஸ் கரெக்ட். நான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல வரணும். ஆனா கட்சி ஆரம்பிச்சு 2 தேர்தலை நீங்க நிக்கலையே. நீங்க நேரடியாக பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்க போட்டிட்டீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ரோலே கிடையாது விஜய்க்கு. இப்படித்தான் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சு எலெக்ஷன் 4% வாங்கினார். ஏன்னா அந்த எலெக்ஷன்ல அவருக்கு அவ்வளவு ரோல் இல்லை. அப்போ அப்படி வாக்கு சதவீதம் குறையும் போது அவருக்கு வாக்கு சதவீதம் இவ்வளவுதான் அப்படிங்கிறது ஒன்று ப்ரூவ் ஆகும். அது சட்டமன்ற தேர்தலில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் சார். நீங்கள் அந்த ஆங்கிள் யோசிக்கணும்ல. அவர்கள் பொலிட்டிசைஸ்டே இல்லாமல் இருக்கிறாங்க, அரசியல் அறிவே இல்லாமல் இருக்கிறாங்க எல்லாம் சொல்றீங்க. அரசியல் அறிவு சொல்லல சார், அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அரசியல் புரிதலை உருவாக்க வேண்டிய கடமை அதிமுகவும் திமுக தானே இருந்தது. அவங்க தானே தவறி இருக்கிறாங்க. நான் அதைத்தான் முதல்ல சொன்னேனே. திமுகவும் அதிமுகவும் செய்த தவறுகளினால் நடிகர் சிவகார்த்திகேயன் ஒரு அரசியல் கட்சி தொடங்குங்க, தல அஜித் ஒரு அரசியல் கட்சி தொடங்குங்க, ரஜினி மாமனார் தான் வரல, தனுஷாவது ஒரு அரசியல் கட்சி தொடங்குங்க. தமிழ்நாட்டில் எல்லா நடிகர்களும் ஒரு அரசியல் கட்சியை கட்டாயம் தொடங்க வேண்டும். 63 கட்சி இருக்குது. அகரம் அறக்கட்டளை, நடிகர் சூர்யா நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்கிறார். ஒரு அரசியல் கட்சி தொடங்க. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இல்ல 10 கோடி பேரையும் 24 மணி நேரமும் 365 நாளும் அரசியலை மட்டுமே சிந்திக்க வையுங்கள். இந்த நாடு பாலைவனமாகும். எதுக்கு சொல்றீங்க புரியல. விஜய் என்கிற ஒரு எலிமெண்ட் அப்படி வச்சுக்கலாம். நம்ம அந்த எலிமெண்ட் நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பல விமர்சனங்கள், கேலிகள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு அவருக்கு வரக்கூடிய கூட்டம் ரொம்ப முக்கியமான கூட்டமாக பார்க்குறோம். கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு நம்ம பேசினா கூட கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்கிற யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் யாருக்கெல்லாம் விஜய் வந்தால் சிக்கல். இப்போ பலரும் யதார்த்தமாக சொல்ல விஜய் முதலமைச்சர் ஆக போறதில்ல, எதிர்கட்சி தலைவர் ஆக போறது. ஆனால் ஒரு பெரிய டேமேஜ் எல்லா பக்கமும் நிகழ்த்துவார் அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. சீமானுக்கு அதிகபட்ச பாதிப்பு இருக்கும். அதற்கு பிறகு பாதிப்பு அதிமுகவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாம் பார்க்கும் பொழுது அதிமுகவுக்கு தொண்டர்கள் அதிருப்தியா இருக்கிறாங்க. அந்த வாக்குகளை பெருவாரியா வாங்குவாருங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தாவேகாவினுடைய தலைவர் நடிகர் விஜய் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உண்டாக்க போகிறாரா இல்லையான்றதை தேர்தல் தான் தீர்மானிக்கும். ஆனால் அவரை நம்பி பல லட்சம் இளைஞர்கள் இந்த நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு வேக துடிப்போடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு அரசியல் அவர் ஒரு பையன் பேசினதை நான் பார்த்தேன். நாம் தமிழர் சீமான் அவர்களை பேசியது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலா இருக்க முடியாது. அந்த வயதில் அப்படிதான் பேசுவாங்க. ஆனா அந்த தலைவரே நாம் தமிழர் கட்சி சீமானவர்களே விஜய் வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதை
கம்பேர் பண்ணும்போது இந்த சின்ன வயசு பையன் பேச ஒன்றும் பெரிய தவறு மாதிரி தெரியல. அவரை கம்பேர் பண்ணுவோம், சீமானை கம்பேர் பண்ணுவோம். ஆக திரைப்பட நடிகர்கள்லாம் இன்றைக்கு அப்படித்தான் திரைப்படத்திலும் பேசுகிறார்கள், அரசியலில் அப்படித்தான் பேசுறாங்கன்றது அது ஒரு உதாரணமா வச்சுக்கிறோம். இப்போ என்னை பொறுத்தளவில் நான் இப்போ எப்படி நினைக்கிறேன்னா, நடிகர் விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதா? செல்வாக்கு இருக்கிறது. ஆனால் அது யார் யார் ஓட்டுகளை பறிக்க போகுது அல்லது காவு வாங்க போகிறது அப்படின்றத நம்ம சொல்ல முடியல. ஆனால் அது ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏன் இன்னும் வரைக்கும் நடத்தலை? அப்ப நடிகர்கள் பின்னால் இந்த நாடு இயங்கி கொண்டே இருக்கிறது. ஆமா, அப்படிதான் இயங்கும். ஏன்னா எல்லாமே கற்பனை வளையத்திலே வாழக்கூடியவர்கள் இருக்கிற போது முதலீடு இல்லாம ஒருத்தர் மேல வரணும்னா அது எது சார்? அரசியல் மட்டுமே. ஆகவே வருங்கால சமுதாயம் திரு விஜய் அவர்களுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது என்றால் நம்ம அரசியலுக்கு போனா 7 தலைமுறைக்கு நம்ம சொத்து சேர்த்துக்கலாம். விஜய்க்கு சொத்து சேர்க்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லையா? நான் விஜயை சொல்லல, விஜயை நம்பி வரக்கூடிய இளைஞர்கள் ஆதாரமோ கல்வி தகுதியோ அல்லது நம்மளுடைய அப்பா அம்மா இவ்வளவு தூரத்துக்கு நம்மளை ஆளாக்கி விட்டுட்டாங்களே, அவங்கள பொருளாதார பாதுகாப்போடு வச்சுட்டு ஒரு வேலையை 10 வருஷம் பார்த்துட்டு எனக்கு பண உத்தரவாதம் இருக்கு, அப்பா எங்க அப்பா அம்மா என்ன நம்பி இல்லை, நான் எங்க அப்பா அம்மாவை நம்பி இல்லை என்று வரக்கூடிய இளைஞர்கள் எத்தனை சதவீதம் என்று பார்த்தா அது தெரியல. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 6,23,00,000 வாக்காளர்கள் எலிஜிபிள் ஓட்டர்ஸ். அதுல 30% பேர் வாக்களிக்கவே இல்லை. அப்படின்னா இந்த கட்சிகள் மீது நம்பிக்கை இழந்துகிட்டே இருக்கிறாங்க. எப்பவும் எப்படிதானே நமக்கு அரௌண்ட் 70% தானே வாக்கு பதிவாயிட்டு இருக்கு. ஆனா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல 6,39,00,000 பேர். இதுல எத்தனை சதவீதம் பேர் தாவேகாவை ஆதரிக்க போறாங்க அப்படிங்கிறது, நாம் தமிழர் எத்தனை பேர் சதவீதம் ஆதரிக்க போறாங்க அப்படின்றதான் இருக்குது. இளைஞர்கள் சார், விசிக ஆரம்பிக்கப்பட்ட போது இளைஞர் பட்டாளம் இருந்தது, அதை திமுக அதிமுக பயன்படுத்தி கொண்டது. மதிமுக ஆரம்பிக்கப்பட்ட போது இளைஞர் பட்டாளம் நிறைய இருந்துச்சு, அதை திமுக அதிமுக பயன்படுத்தி கொண்டது. இவர்கள் இருவரையும் திமுக அதிமுக பயன்படுத்திக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. நாம் தமிழர் சீமான் எந்த கட்சியிலும் கூட்டணி சேர மாட்டார், அவர் அலர்ட்டா இருக்கிறாரு. அப்ப சேர்ந்தோம்னா இவங்க நம்மளை சாப்பிட்டுருவாங்கன்று அலர்ட்டா இருக்கிறாரு. அதே மாதிரி தாவேகாவினுடைய தலைவரும் நாங்க தனியாத்தான் நிற்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இங்க அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னா தாவேகாவை நான் சொல்லி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி இத்தனை நாள் ஆச்சுல, ஏதாவது ஒரு அரசியல் கட்சி சார் ஆட்சியில் இருந்த கட்சி வேண்டாம், ஆட்சியில இல்லாத கட்சி, தேர்தலை சந்திக்காத கட்சி கூட இல்லை, நாங்கள் தாவேகா உடன் தேர்தல் கூட்டணி வருகிறோம் சொல்லி ஒரு கட்சி வந்தது. இது அரசியல் கட்சிகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய பார்வை, அவங்களுடைய சிந்தனை. இந்த விஜய் வந்திருக்கிறாரு, அதிகாரத்தை பங்கு தராருங்கிறது ஓகே, ஆனா அதிகாரத்துக்கு வந்தா தானே பங்கு தர முடியுங்கிற ஒரு நிலையிலிருந்து அவங்க யோசிக்கலாம். பட் மக்கள் என்ன மனையிலிருந்து யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அவர் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு புதிய ஒரு தலைவர் வருகிறார். இன்னொன்னு சொல்றேன், இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நம்ம யதார்த்த அரசியலை தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் பேச மாட்டேங்குது. திமுகவும் அதிமுகவும் மாற்று சக்திகளாக ஏன் நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவையும் பார்க்குது அப்படின்னா, திமுகவில் 50 வருஷமா ஒருத்தர் மாவட்ட கழக செயலாளர், 15 வருஷம் எம்எல்ஏ, அவர் பையன் எம்எல்ஏ. அப்ப மத்தவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மாவட்டத்துல? ஆக அவர்களுக்கு அரசியலில் வாழ்வு வேண்டும் அப்படின்னு நினைச்சுதான் எந்த வேலைக்கும் போகாம அரசியலுக்கு வர்றாங்க. அதனால் தான் தாவேகாவும் இன்னைக்கு நாம் தமிழரும் தாக்கு பிடிக்குது. இளைஞர்களை நம்பி நமக்கு ஒரு எதிர்காலம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. இது எப்படின்றத மக்கள் தான். நான் கேட்ட கேள்விக்கு இங்க பதில் சொல்லவே இல்லை. இது அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு அந்த வாக்குல சேதாரம் ரைட். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு சதவீதம் சேதாரம் வரவே வராது. ஏன் வச்சுக்கோங்களேன், நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், இதுல 1-2 மதிப்பெண்கள் வாங்குறதே இந்த திமுக அதிமுக தான். ஆனா இந்த தாவேகாவினுடைய இந்த இளைஞர் பட்டாளம், இந்த கூட்டம் எங்கிருந்து போகும் அப்படின்னா, ஒன்னு விசிகாவிலிருந்து போகும், இன்னொன்னு நாம் தமிழர் கட்சியிலிருந்து போகும், இன்னொன்னு தேமுதிகவிலிருந்து போகும். இதிலிருந்து தான் சேதாரம் ஏற்படும். அதுக்காக திமுக அதிமுக போகவே மாட்டாங்களா? போவார்கள். அதனால் அந்த கட்சிக்கு பெரும் சேதாரம் வராது. ஏன்னா 50 வருஷம் ஆண்ட ஒரு இயக்கம் கட்சி ஆரம்பிச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ இது பொதுவான ஒரு பார்வை. ஓகே, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இது நிகழாதுன்னு நினைக்கிறேன். இப்போ எங்க ஊர் கன்னியாகுமரி நீங்க வந்துட்டீங்க, நாங்க காங்கிரஸ் திமுக அதிகமான வாக்கு இருக்கு, பிஜேபிக்கும் வாக்கு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸுக்கும் திமுக அதிகமான வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், மீனவர்கள், கிறிஸ்தவர்கள் வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. இப்போ அது பாத்தீங்கன்னா திமுகவோட வாக்காக தான் இருக்கும். ஏன்னா அவர்கள் காலங்காலமாக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க. அப்போ அந்த பகுதியில
திமுகவுக்கு ஒரு சேதாரம் ஏற்படும். நீங்க அப்படியே கோயம்புத்தூர் பெல்ட் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடும் பொழுது அதிமுக வாக்குல ஒரு சேதாரம் ஏற்படும். நீங்க சொன்ன கணக்குப்படி அது ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கு நம்ம பொருத்த முடியாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்க்கும் பொழுது இப்போ கோயம்புத்தூர் பெல்ட்ல அதிமுக பெரிய பாதிப்பு ஏற்படும், கன்னியாகுமரி பெல்ட்ல திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பாதிப்பு. உதாரணத்துக்கு இந்த 2 ஏரியாவே சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படித்தானே நம்ம பார்க்கணும். நம்ம ஒட்டுமொத்தமா விசிகாவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் பாதிப்புன்னு நம்ம பண்ணிட முடியாது இல்லையா? அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, அங்க இளைஞர்கள் அதிகம் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, நீங்க நாம் தமிழர் சீமானுடைய பேச்சை கேட்டு தான் ஒரு இளைஞர் பட்டாலும் பல தேர்தல்களை அவர்கள் எப்படி பம்பரமா சுத்தினாங்கன்றது நாட்டு மக்கள் அறிவார்கள். அதெல்லாம் இல்ல, இங்க ஒண்ணுமே இல்லைங்க அப்படிலாம் நம்ம புறந்தள்ள முடியாது. அது சரியான பார்வையும் கிடையாது. ஆனா இங்க இவங்க இதுல அதிமுகவிலிருந்து சேதாரம் ஏற்படுமா? ஏற்படும். திமுகவிலிருந்து ஏற்படுமா? ஏற்படும். ஆனால் அந்த தேர்தல்ல தான் அது எப்படின்னு தெரியும். ஆனா அதற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியலையே புரட்டி போடக்கூடிய ஆற்றல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல, அது மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். முதல்ல விருத்தாச்சலத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அடுத்து 29 அப்படி மாதிரி வந்தாரு. அப்படியெல்லாம் வருவாரா என்று எனக்கு தெரியவில்லை. இப்படி இன்னொரு ஆங்கிள் கேட்கிறேன். இப்போ விசிகாவோட வாக்கு போகும்னு சொல்றீங்க. விசிகா நிற்பது ஒரு 10 தொகுதின்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம். உதாரணத்துக்கு சொல்றேன், 6 தொகுதியோ 7 தொகுதியோ 8ஓ 10ஓ. இப்போ 10 தொகுதியில மட்டும்தான் விசிகா வாக்கு. ஆனா விசிகா ஆதரவாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க இல்லையா? அந்த இளைஞர்களோட வாக்குகள் விஜய்க்கு வந்துச்சுன்னா அது விசிகாவான பாதிப்பா கருத முடியாது. அது திமுகவான பாதிப்பா மாறிடுது. அதே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய பிஜேபியில் அண்ணாமலை அவர்கள் வருகைக்கு பிறகு கண்டிப்பா ஒரு இளைஞர்கள் சேர்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ இதே பாதிப்பு பிஜேபி கொடுக்கக்கூடிய 20 தொகுதிக்கு மீறி மற்ற இடங்கள்ல அதிமுகவுக்கு விழ வேண்டிய வாக்குகள் விஜய்க்கு போகும்பொழுது அது அதிமுகவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு இல்லையா? ஸோ அதே நம்ம யோசிக்கணும்ல. இளைஞர்கள் வாக்குகள் தான், ஆனா வேற பகுதிகள் அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகள் மிக குறைவு. இப்போ மற்ற பகுதிகளில் இந்த 2 கட்சிகளுக்கு வரக்கூடிய வாக்கள் விஜய்க்கு போகுதில்லை, அந்த வகையில் ஒரு பாதிப்பு ஏற்படும். எனக்கு நான் அந்த திருச்சி விமான நிலையத்தில் தாவேகாவினுடைய தலைவர் அவங்க போன போது மத்திய காவல்துறையே அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்களே. அதாவது வேலை இல்லாமல், தட் மீன்ஸ் வேலை வெட்டி இல்லாம, வேலைக்கு போகாம இல்ல, வேலை இல்லாமல் தான் சொன்னேன் சார். நீங்க தான் அடுத்து அந்த இதை சேர்த்தீங்க. நான் அப்படி சொல்லல. அதாவது ரசிகர்களாகத்தான் இருக்கணும். ஆனால் அது தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு தலைவனுக்காக நான் அர்ப்பணித்து விடுகிறேன் என்று சொல்லுவதற்கு நாம் ஒன்றும் ஒரு அதிமுகவே பெரிய உதாரணம் சார். எம்ஜிஆருக்கு அப்படித்தானே வந்தாங்க. நம்ம ஊர்ல கல்ச்சராவே கரெக்ட் சார். நம்ம ஊர்ல எம்ஜிஆர் கம்பேர் பண்ணல, எந்த தலைவனோட இல்ல கம்பேர் பண்ணல. அவருடைய அரசியலுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால வந்ததை தாண்டி இல்ல சார். அவர் 20 ஆண்டு காலம் திமுகவுல வேலை பார்த்தார் சார். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தார் சார். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவு சார்? 8 கோடின்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். ஒருத்தர் 10 கோடி சொல்றாரு, ஒருத்தர் 13 கோடி சொல்றாரு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டின் மக்கள் தொகையே நமக்கு தெரியல. ஆனா தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்பு எவ்வளவு? இளைஞர்கள், படித்தவர்கள் 51.4% உயர்கல்விக்கு போறாங்க. போறவங்கெல்லாம் வேலைக்கு போறாங்களா? வேலைக்கு போறவங்கெல்லாம் தனியாருக்கு போறாங்களா, அரசுக்கு போறாங்களா? அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எவ்வளவு பயிரிடும் நிலங்கள், பாசன உற்பத்தி எவ்வளவு, இதையெல்லாம் ஒரு சாதாரண ஒரு நிமல் ராகவன் என்று சொல்லக்கூடிய ஒரு படித்த இளைஞர், இன்ஜினியர், கென்யா நாட்டிலையும் ஆப்பிரிக்கா நாடுகளையும் ஒரு தஞ்சாவூர்ல இருந்து பிறந்தவர் நீர் ஆதாரத்தை பெருக்கி இருக்கிறாரு ஒரு இளைஞன். அதே மாதிரி விசிகா ஒரு பாராட்டக்கூடிய ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஏன்னா அது பனைமர இதை எல்லாத்துலேயும் 10 லட்சம் மரங்களை நடணும், 1 கோடி மரங்களை நடங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி மண்ணையும் வளத்தையும் மானுட கலாச்சாரத்தையும் போற்றி பாதுகாக்கக்கூடியது திரைப்படத்திலிருந்து வருமா? வரலையே. பொறுமையா வரும் சார். எப்ப வரும்னா 50 வருஷம் கழிச்சா? கட்சி ஆரம்பிச்சு முதல் வருஷத்துல நீங்க பொலிட்டிசைஸ் கரெக்ட். நான் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துல வரணும். ஆனா கட்சி ஆரம்பிச்சு 2 தேர்தலை நீங்க நிக்கலையே. இது என்ன புரிதல்? நோக்கம் நேரடியாக தமிழக என்ன பெரிய நோக்கம்? அப்படின்னா நீ நேரா பிரதமருக்கு போங்கன்ற இன்னொரு ஆங்கிள் இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். நீங்க நேரடியாக பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்க போட்டிட்டீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ரோலே கிடையாது விஜய்க்கு. ரோல் இல்லாத ஒரு எலெக்ஷன். தட் மீன்ஸ் 2 கூட்டணியிலே இல்ல. தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த வாக்கு எதற்கும் உதவாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்படித்தான் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சு எலெக்ஷன் 4% வாங்கினார். ஏன்னா அந்த எலெக்ஷன்ல அவருக்கு அவ்வளோ ரோல் இல்லை. அப்போ அப்படி வாக்கு சதவீதம் குறையும் போது அவருக்கு வாக்கு சதவீதமே இவ்வளவுதான் அப்படிங்கிறது ஒன்று ப்ரூவ் ஆகும். அது சட்டமன்ற தேர்தலில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் சார். நீங்க அந்த ஆங்கிள் யோசிக்கணும்ல. கரெக்டு சார். நான் என்ன சொல்கிறேன், நடிகர் சிவகார்த்திகேயன் ஒரு அரசியல் கட்சி தொடங்குங்க, தல அஜித் ஒரு அரசியல் கட்சி தொடங்குங்க, தனுஷ் நல்ல நடிகர், அவருக்கு நல்ல செல்வாக்கானவர். அவர் ரஜினிகாந்த் தான் அரசியலுக்கு வராமல் போயிட்டாரு. வரேன்னு சொல்லி 96ல் சைக்கிள் சின்னத்தை ஊரெல்லாம் கொண்டு போய் சேர்த்து ஆமா தப்பிச்சிட்டாரு. எவ்வளவோ பாஜக முயற்சி பண்ணிச்சு, பாஜகவுக்கே தண்ணியை கட்டிட்டு கொரோனா அவருக்கு உதவி செஞ்சிருச்சு.
நான் என்ன கேட்கிறேன், ரஜினி மாமனார் தான் வரல, தனுஷாவது ஒரு அரசியல் கட்சி தொடங்குங்க. தமிழ்நாட்டில் எல்லா நடிகர்களும் ஒரு அரசியல் கட்சியை கட்டாயம் தொடங்க வேண்டும். 63 கட்சி இருக்குது. இன்னைக்கு மல்லை சத்யா அவர்கள் 64வது கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. நடிகர் தனுஷ் தொடங்கணும். அகரம் ஃபவுண்டேஷன், அகரம் அறக்கட்டளை, நடிகர் சூர்யா நல்லதுதான் செஞ்சிட்டு இருக்கிறார். ஒரு அரசியல் கட்சி தொடங்க. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இல்ல 10 கோடி பேரையும் 24 மணி நேரமும் 365 நாளும் அரசியலை மட்டுமே சிந்திக்க வையுங்கள். இந்த நாடு பாலைவனமாகும். எதுக்கு சொல்றீங்க புரியல? எல்லாம் அரசியல் படுத்துங்கன்றான். எப்பொழுது பார்த்தாலும் அரசியல் பேசுங்கள். அடுத்த சட்டமன்ற தேர்தல், அடுத்த ஊராட்சி ஊராக உள்ளாட்சி தேர்தல், பால் விலை என்ன ஆகுது? அரிசி விலை 25 கிலோ அரிசி இன்னைக்கு 800 ரூபாய் விற்றது, 1600 ரூபாய் வித்திருக்கு. யார் கேட்பது? சார் சீனி விலை குறையுது, கருப்பட்டி விலை 400 ரூபாய். யார் கேட்பது? இளைஞர்களுக்கு நேரம் இல்லை சிந்திப்பதற்கு. நம்ம மாநாடு கூட்டினா போயிட்டு வர்றதுக்கே பாவம் அப்பா அம்மாட்ட 2000 வாங்கிட்டு வர்றோம். அப்ப நான் இன்னொரு ஆங்கிள் கேட்கிறேன். இந்த இளைஞர்களை ப்ராப்பரா பொலிட்டிசைஸ் பண்ணா, இன்னைக்கு கட்சி ஆரம்பித்தவர்களுக்கு பின்னாடி இளைஞர்கள் போறாங்க, அவர்கள் பொலிட்டிசைஸ்டே இல்லாம இருக்கிறாங்க, அரசியல் அறிவே இல்லாம இருக்கிறாங்க எல்லாம் சொல்றீங்க. அரசியல் அறிவு சொல்லல சார், அரசியல் புரிதல் புரிதல் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அரசியல் புரிதலை உருவாக்க வேண்டிய கடமை அதிமுகவும் திமுக தானே இருந்தது. அவங்க தானே தவறி இருக்கிறாங்க. நான் அதைத்தான் முதல்ல சொன்னேனே. திமுகவும் அதிமுகவும் செய்த தவறுகளினால் இந்த நடிகர்கள் எல்லாம் இன்னைக்கு நாங்களும் கோட்டையை பிடிப்போம், கொதித்து எழுவோம்ங்கிறாங்களே. இது திமுகவும் அதிமுகவும் தன் தவறை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் 2 பேருக்கு தான் சேதம். அடுத்த கட்டமாக இளைஞர்கள், புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள், கமல் வந்தா கமலுக்கு பின்னாடி போறாங்க, சீமானுக்கு பின்னாடி போறாங்க, இன்னைக்கு விஜய் வந்தா விஜய் பின்னாடி போறாங்க அப்படின்னா இளைஞர்களை கவர்வதற்கோ அவர்களை அரசியல் படுத்துவதற்கோ அவர்களிடம் உங்களுடைய சித்தாந்தத்தை கொண்டு சேர்ப்பதற்கோ திட்டங்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பாலம் கல்யாண சுந்தரம் என்கிற ஒரு மகத்தான மனிதர் இருக்கிறார். அவருடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு தான் கொடுத்தாரு. அமெரிக்க அரசாங்கம் பல $1 மில்லியன் கொடுத்தது. எத்தனை பேருக்கு இந்த ஊர்களுக்கு எல்லாம் பாலம் கல்யாண சுந்தரம் யார் கொண்டு போய் சேர்க்கிறது? இது யார் கொண்டு? அரசாங்கங்கள். அதான் சொல்றேன், அதைத்தான் சொல்றேன். செய்ய தவறியதனால் இவர்கள் எல்லாம் நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்கள் எல்லாம் நாங்களும் ஆட்சி பிடிப்போம்னு சொல்றாங்க. காளான்களாக கூட நீங்க கருதிக்கலாம். ஆனா அது இவர்கள் இருவருக்கு தான் இன்னைக்கு பாதிப்பு ஏற்படுது. ஏதோ ஒரு கட்சி தோல்வியடை போகுது. தேர்தல் தானே தெரியும். இல்ல, 2ல ஒரு கட்சி தோல்வியடை இல்லையா? 2 கட்சியுமே வாக்கு சதவீதம் குறையலாம் இல்லையா? ஆட்சிக்கு வராத கட்சிக்கும் சேதாரம் ஏற்படுமா இல்லையா? நான் சொன்ன 3 கட்சி வருமா இல்லையா? ஆகவே இவைகள் எல்லாமே நீங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு 1,18,00,000 பேர் குடித்து விட்டு வீட்டுக்கு செல்லுகிறார்கள். 48,000 கோடி. அதை பத்தி நமக்கு பேச நேரம் இல்ல. அடுத்த மாநாடு எப்ப போடுறாங்களோ எந்த கட்சினாலும் சரி, மாநாடு போட்டா கூட்டம் கூடுவோம். இப்படித்தானே போயிட்டு. படித்தவர்கள் உழைத்துத்தான் வாழ வேண்டும் என்று சிக்கனமாக வாழக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்வது மிக மிக கடினம், மிக மிக கடினம். ஆகவே நீங்கள் எதுவுமே இல்லாமல் அரசியலுக்கு போனால் பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்கலாம் என்கிற ஒரு தவறான புரிதலை நாட்டு மக்களுக்கு நாம விதைச்சு விட்டுட்டோம். அது அறுவடை பண்ண வேண்டிய காலம் விரைவில் வரும். அரசியலில் வரக்கூடிய, அதாவது இப்போ விஜய்க்கு அவர்களுக்கு கூடக்கூடிய கூட்டங்களோ, அவரை பார்க்கறதுக்காக வர கூட்டமாக இருந்தாலும் சரி, அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு வர கூட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பொறுப்பு பதவிக்காக வர்றதில்லை. அது குறைவாக தான் இருப்பாங்க. நமக்கே தெரியும் இல்லை, இப்போ களத்தில் இருக்கும் பொழுது நம்ம அரசியல் சார்ந்து இயங்குவோம். எல்லாருமே அந்த பொறுப்பை பதவியை நோக்கி இருக்க மாட்டாங்க, ஒரு உணர்வு ரீதியாக செயல்படுவாங்க. அந்த பொறுப்பு பதவியில் வேலை செய்யறவங்க கொஞ்சம் பேர் தான். நம்ம அதை வைத்து நம்ம ஒட்டுமொத்தமாக கணக்கிட வருபவர்கள் நீங்க சொல்றது மாதிரி தன்னார்வ தொண்டு வந்த அரசியல் ஈடுபாடு இருக்கும், செயல்பாடு இருக்கும். நான் உடனே செயலாளர், மாவட்ட செயலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணுங்கிற நோக்கம்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அது பாசிபிலிட்டிஸ் கம்மின்னு எல்லாருக்குமே இயல்பாக தெரியுங்கிறதுனால அது அந்த ஏரியாவில் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு தான் அந்த ஆசை இருக்கும், செயல்பாடும் அவர் தான் அதை நோக்கி செயல்படுவார். இந்த இளைஞர்களுடைய வாய்ப்பை எல்லாம் திராவிட கட்சிகள் தட்டி கழிச்சிருச்சே என்கிற வேதனை எனக்குள் உண்டு. இவர்கள் இவ்வளவு பேரும் குழுமி ஒரு பெருங்கூட்டத்தை உங்களிடமிருந்து எதிர்பார்க்காத ஒண்ண இன்னைக்கு விஜய்கிட்ட எதிர்பார்க்க, விஜய் தான் அதை அறுவடை செய்ய போறான்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ யாரா இருந்தாலும் நான் சொன்னேனே, சூர்யாவா இருக்கலாம், சிவகார்த்திகேயன் யாராக இருந்தாலும் அதிமுக திமுக செஞ்ச தவறை அவங்க அறுவடை செஞ்சிருவாங்க. ஏனைய ஆட்சியில் இருந்த கட்சிகள் செய்த தவறை. புரியுது. ஏனைய கட்சி இவங்க 2 பேர் தானே, வேற யாரு? அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தானே, அதுக்கு முன்னாடி தானே, அது பழைய காலம். ஆகவே இப்ப எல்லாம் இப்ப இதுதான் எதர்சமான ஒரு உண்மை. இத மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்களா? புரிஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல அறிவுபூர்வம் 60களில் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு இந்திய
ஆட்சி பணியில நிறைய பேர் வந்தாங்க. இப்போ நீங்க எண்ணி பாருங்க, அதை 60 70களில் வந்தவர்களை ஒப்பிட்டு பாருங்க. ஆனா இன்னைக்கு 560 பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறது. உலகம் முழுவதும் இன்ஜினியர் தமிழ்நாட்டிலிருந்து போறாங்க. ஆனா அதே மாதிரி இளைஞர்கள் நாம எல்லாத்தையும் அரசியல் மயப்படுத்திட்டோமோ, அதிக அரசியல் அறிவுகளை கொடுத்துருச்சோ திராவிட கட்சிகள், அப்படிதான் நான் யோசிக்கிறேன். அப்படியே யோசிக்கிறீங்க. ஆமா, இது எங்க போய் முடியுதுன்றது தேர்தல் எனிவேஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும். யாருக்கு அடி விழுகுது, யார் இதுல காலியா போறாங்க அப்படின்றது தேர்தல் தான் தீர்மானிக்கும். ஓகே சார், நல்ல இன்டர்வியூ, நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. நல்ல கேள்விகளை கேட்ட உங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள்.